அழுத்துகள் வரும்போது, டீல் வரும்போது, சில நாட்களில் என்னாலே இந்த ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு போராட்டங்கள், ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு பாரங்கள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற விமர்சனங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், when God touch, he will give the utterance. 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனம் அந்த வாசலுகிறது. அப்பொழுது 16ஆம் வசனம், ஒருவன் என் உதடுகளை தொட்டான், நான் என் வாயை திறந்து பேசினேன். எத்தனை மகிமையான வார்த்தை! தொட்டான், என் வாயை திறந்து. பல நேரங்களிலே மன அழுத்தங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, we cannot preach, we cannot speak. அந்த வார்த்தை அழகான வார்த்தை. தொட்டான், அடுத்து என் உதடுகளை தொட்டான், உடனே நான் என் வாயை திறந்து பேசினேன். When the touch of God will give that, வார்த்தைகளை தரும். நல்லா கவனிக்கணும். தேவன் தொட்டால் வார்த்தைகள் தானா வரும். அந்த வார்த்தைகள் வரும்போது ஜனங்கள் பிழைப்பார்கள். அதில் சொல்லுகிறது, நான் பேசினேன், புலம்பலை அல்ல, கிறிஸ்துவை பற்றி. மக்களுடைய அன்பானவர்களே, சுவிசேஷம், ஸ்பீக் த கிரைஸ்ட், ஸ்ப்ரெட் த காஸ்பல். கிறிஸ்துவை பற்றி பேசினார், சுவிசேஷத்தை பற்றி பேசினார். நான் என் ஆண்டவனுடைய அடியேன். நான் என் 17ஆம் வசனம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் என் ஆண்டவனுடைய அடியேன். ஸ்பீக் டு கிரைஸ்ட். மூன்றாவது ஏன் தொடுகிறது தெரியுமா? சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2:4 அந்த வார்த்தை, 2:4, திருவசனம் செல்லும்படியாக வாசலை தேவன் உங்களுக்கு தருகிறார். அது ஒரு வார்த்தை. கிறிஸ்துனுடைய ரகசியத்தை பேச, திரும்ப சொல்லுகிறேன், the reason why God touch you, கிறிஸ்துவின் ரகசியத்தை பேச. இரண்டாவது, இந்த கிறிஸ்துவின் ரகசியத்தை வெளிப்படுத்த. மூன்றாவது, அன்பானவர்களே, சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்ல. The reason why God give the utterance, முதல்ல சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், பெருமைக்காக அல்ல. நான் புரிந்து கொண்டேன் என்பதற்கு பெருமை அல்ல, என்னை காலூன் நிற்க செய்ய, அவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்ல. மூன்றாவது, the touch of God will give the unction, அதாவது ஒரு பாரம், ஒரு உணர்வு. என்னை தொட்டார், என்னை திடப்படுத்தினார். the touch will give the unction என்று சொன்னால் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வாழ்க்கை. எல்லாமே யூல வரும். அண்டர்ஸ்டாண்டிங், அட்டரன்ஸ், அங்ஷன்.